நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் என்னென்ன, அதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்பது குறித்த விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். மக்களவையில் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. அது என்ன வக்ஃப் வாரிய சட்டம்? 1995 தான் இந்த வக்ஃப் வாரிய சட்டம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டு இப்போ நடைமுறையில் இருக்கு. வக்ஃப் அப்படின்னா அரபிக் மொழியில ஒரு சொத்தை ஒரு மதத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தானமாக கொடுப்பது தான் இந்த வக்ஃப் அப்படின்ற சொல்லுடைய அர்த்தம். இப்போ இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் கொடுத்த சொத்துக்களை இந்த வக்ஃப் வாரியம் தான் பராமரிக்கிறாங்க. இது தேசிய அளவில் ஒரு கவுன்சிலாகவும் ஒவ்வொரு மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் ஒரு வாரியமாகவும் வக்ஃப் வாரியமாகவும் செயல்படுது. இந்தியா முழுமைக்கும் மொத்தம் 30 வக்ஃப் வாரியங்கள் அப்படின்றது இருக்கு. சரி, இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாடு முழுவதும் 7,85,934 சொத்துக்கள் இருக்கு. இந்த சொத்துக்களை பராமரிக்கிறதும் அதை பாதுகாப்பதும் அதில் ஏதான சிக்கல் இருந்தால் அதை தீர்த்து வைப்பதும் தான் இந்த வக்ஃப் வாரியத்துடைய மிக முக்கியமான பணிகள். இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இதை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தை ஒருங்கிணைத்து ஒரு சென்ட்ரலைஸ் ஆக்க போகிறது தான், ஒரு ஒருங்கிணைப்பு ஆக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த திருத்தம் சொல்லக்கூடிய முதல் செய்தியாக இருக்குது. இனிமேல் வக்ஃப் வாரியத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் லெட்ஜர் மெயின்டைன் பண்ண வேண்டாம். இனிமேல் எல்லாமே முறைப்படி பத்திரப்பதிவுத்துறையில் எந்த மாதிரியான ஒரு மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்ற ஒரு திருத்தமும் இந்த சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இஸ்லாமியர்கள் அல்லாத ஒரு உறுப்பினரையும் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதாவது இந்து சமய அறநிலையத்துறையில் எப்படி இந்து அல்லாத ஒருத்தர் உறுப்பினராக முடியாதோ அதுக்கு மாற்றாக வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தரும் உறுப்பினராக முடியும் அப்படின்னு இந்த சட்ட திருத்தம் சொல்லுது. முதல் முறையாக இந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்களாக பெண்களும் சேரலாம் அப்படின்றது தான் இந்த திருத்தம் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சமாக இருக்கு. இனிமேல் வக்ஃப் வாரியம் ஈட்டக்கூடிய எல்லா சொத்துக்களும் வரவு செலவு கணக்குகளும் ஒரு தணிக்கை சிஏஜி மாதிரி ஒரு அமைப்பாக தணிக்கை செய்யப்படணும் அப்படின்றதும் இந்த திருத்தம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கு. சரி, இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய லீகலான விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் வக்ஃப் வாரியம் சொல்கிறது தான் இறுதி முடிவு அப்படின்னு கிடையாது. ஒருவேளை அதில் ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா அவங்க நீதிமன்றத்திற்கும் போகலாம். நிர்வாக ரீதியாக இந்த நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் சொல்கிறது தான் இறுதி முடிவாக எடுத்துக்க முடியும் அப்படின்றது 42 திருத்தங்களில் முக்கியமான திருத்தங்களாக பார்க்கப்படுது. சரி, இதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் என்னென்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சிறுபான்மையினர் உரிமை பறிக்கக்கூடிய செயல், அவங்க விவகாரத்தில் தலையிடக்கூடிய செயலாக இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு அதிகார குவிப்புடைய முதல் நடவடிக்கை, கொஞ்சம் நாட்கள் இது நீர்த்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவையில் இந்தியா கூட்டணி சார்பாக நிறைய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதில் கவனம் ஈர்த்த எதிர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்ப்பு, திமுகவும் இதுக்கு இந்த வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள், மற்ற இடதுசாரி அமைப்புகள் போன்ற நிறைய கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இந்த வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா அப்படின்றது நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு.